டைம் எஃப்எம் வேர்ல்டு யூடியூப் நேர்களே அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே இறைவுடன் ஒரு உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாக ஒரு விடயத்தை எடுத்திருக்கின்றோம். போதனைகள் செயல்களாக மாற வேண்டுமா, அல்லது செயல்கள் போதனைகளாக மாற வேண்டுமா என்பதுதான் இன்றைய பேசும் பொருள். எனவே இது பற்றி பேசுவதற்கு நான் தங்கா, உங்கள் நேசம் தங்கா. இதற்கு பதில் தர வருகின்றார். சரியான பதில்களை தரக்கூடியவர். ஒரு ஆன்மீக நிகழ்விலும் கூட அதை ஆராய்ந்து அலசி பார்த்து சரியான பதில்களை தர வல்லவரான டாக்டர் லம்போதன் அவர்களை நினைத்திருக்கின்றோம். கேட்டு பார்ப்போம், அவரிடம் எப்படி என்று கேட்டு பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை ஒரு முறை தட்டிவிடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கான டைம் எஃப்எம்மில் ஏற்றப்படுகின்ற பதிவேற்றங்கள் அத்தனையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது யூடியூப் நேயர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு எமது அன்பான டாக்டர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரிடம்தான் இந்த கேள்வியை கேட்கப் போகின்றேன். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு வணக்கத்தையும் சொல்ல போகின்றேன். வணக்கம் டாக்டர் அவர்களே. வணக்கம் தங்கா. வணக்கம் டைம் எஃப்எம் நேயர்களே. உங்களை இந்த வானிலையிலே இந்த மதிய வேளையில் சந்திப்பதில் நிகழ்த்த மகிழ்ச்சி அடைக்கின்றோம். இந்த இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்விலே இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகின்றது, போதனைகள் செயல்களாக மாற வேண்டுமா, செயல்கள் போதனைகளாக மாற வேண்டுமா என்ற விடயத்தை தான் நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த விதத்திலே நாங்கள் இந்த அருமையானதொரு கேள்விதான். இன்றைக்கு போதிக்கிறது இலகுவாக இருக்கும், ஆனால் சாதிக்கிறது கடுமையாக இருக்கலாம். ஆனபடியினாலே இந்த போதனைகள் மற்றது நடைமுறையிலே இருக்கின்ற அந்த விளைவு, அப்போ இவை ரெண்டையும் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த போதனைகள் செயல்களாக மாற வேண்டுமா, அல்லது செயல்கள் போதனைகளாக மாற வேண்டுமா? இந்த விடயத்திலே முதல் இந்த போதனைகள் என்றால் என்ன, எங்கே இருக்கின்றது என்பதை முதல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த செயல்களை பற்றி நாங்கள் அடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இது சைவ சமயம் என்ன சொல்லுகின்றது என்றுதான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இப்போ எங்களுடைய சமய போதனைகள் இருக்கின்றது எல்லா சமயங்களுக்கும் சமய போதனைகள் அந்த சமய நூல்களாக இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது எமது சமய நூல்களாக வேத ஆகமங்கள் இருக்கின்றன. வேதங்களை மறை என்று சொல்லுவார்கள். வேதங்கள் அருமறை ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு அருணானாகில் கதிப்பவர் இல்லையா. இந்த வேத ஆகமங்களை இறைவன் ஒரு வடிவந்தாங்கி அவன் தந்திருக்காவிட்டால் நல்கதி அடைபவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டார்கள். இது சைவத்தில் இருக்கிற சிவஞான சித்தியர். இந்த வேதாகமங்களை யாருக்கு தந்தார்? மனுஷருக்குன்றதான் பொதுவாக எல்லா சமயங்களும் சொல்லுகின்றது. ஆனால் இங்க சைவம் சொல்லுகின்றது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரங்களும் எங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான உயிரினங்கள் அனைத்துக்குமே தந்தது. நாரணர் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. இப்ப இந்த செய்திகள் யாருக்கென்றால் நாராயணர் முதலான தெய்வங்களுக்கு, நரர்கள் மனிதர்களுக்கு, சுரர்கள் தேவர்களுக்கு, நாகர்களுக்கு, பாதாள லோகத்தில் நாகர்படி பலவிதமான தரப்பட்ட உயிர் வாழுகின்ற மக்கள் பல்வேறு அண்டத்தொகுதிகளிலே பூமியை மையமாக கொண்டதல்ல. ஸோ சைவம் not earth centric or human centric, மனிதனை மையமாக கொண்டதோ அல்லது இந்த பூமியை மையமாக கொண்டதோ அல்ல, உலகம் முழுவை வண்ட சராசரி முழுமத்தையும் மையமாக கொண்டது, அனைத்து உயிர்களையும் மையமாக கொண்டது. அனைவற்றுக்குமே இறைவன் இந்த வேதாகமங்களை தந்திருக்கின்றான்.
அப்ப இந்த வேதாகமங்களை அந்தந்த மொழிகளிலே தந்திருக்கின்றார். பண்டிதராவார் 18 பாடையும் அண்ட முதல்வன் அரஞ்சொன்னவாறு 18 பாஷைகளிலே சொல்லி இருக்கின்றார். இந்த 18 பாஷைகளை உலகில் நிலவுகின்ற அனைத்து பாஷைகளுக்கும் தாய் பாஷைகளாக தாய்மொழிகளாக அதிலிருந்தான் இன்றைக்கு இருக்கின்ற அந்த மொழிகள் இருக்கின்றன. ஆகவே இப்படி அவன் தந்திருக்கின்றான். ஆரியமன் தமிழன் காரிகையார்க்கு கருணை செய்தானே, அதை எங்களுக்கு இந்த இந்திய துணைக்கண்டத்திலே வந்து ஆரியம் என்ற வடமொழி சமஸ்கிருதத்திலேயும் தமிழிலேயும் உமாதேவியாருடன் கலந்துரையாடி தந்திருக்கின்றான். அதை மற்ற உலகங்களிலே மக்களுக்கு வைகரி, மத்திமை, பஸ்சந்தி, பறை என்று பலவிதமான வாக்கு வடிவங்கள், அதாவது வைகரி என்றால் ஒலி வடிவமான வாக்கு, நாங்கள் நீங்களும் உரையாடுற மாதிரி. மாட்டது மத்திமை என்றால் ஒலி வடிவம் இல்லை, எண்ணத்திலே மட்டும்தான் உரையாடல் நடக்கும், ஒலியிலே வெளியில சத்தம் பெறாது, அந்த வடிவமான உரையாடல். பஸ்சந்தி என்பது அது அதை விட நுண் உரையாடல், அந்த எண்ணத்தையும் விட நுண்மையான உரையாடல். பறை வாக்கு என்பது அது இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன், இங்கே நிற்க வந்து அங்கால வந்துட்டு. அப்படிப்பட்ட பலவிதமான வாக்கு முறைகளினாலே இந்த நூல்களை பல அண்ட சராசரங்களுக்கும் அந்தந்த உயிரினங்களுக்கும் அருளி இருக்கிறான். போதனைகள் எங்கே இருக்கின்ற எங்களோட வேதங்கள், ஆகமங்கள், நூல்கள்ல இருக்கு. யார் தந்தது? இறைவன் தந்தது. எண்ணத்துக்காக தந்திருக்கிறான். நாங்கள் எல்லாரும் நல்ல வரணும், நற்கதி எடுக்கணும் என்றதுக்காக தந்திருக்கிறோம். அது தந்திருக்காவிட்டால் எங்கள் எல்லாருக்கும் நற்கதி கிடையாது. இது அடிப்படை. இதை அடிப்படையாக இதை கொண்டு சொன்னால் அடுத்ததாக சொல்லுவார்கள் என்று கேட்டால், மறைகள் ஈசன் சொல். இந்த மறைகள் இல்ல, ஈசன் சொல். அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மாநிலையம். இந்த மறைகள் சொன்னபடி இந்த உலகத்தில தர்ம வழியில நடக்காட்டிக்கு உங்களுக்கு நரக தண்டனை கிடைக்கும். அது சிறை தண்டனை மாதிரி. இங்க உலகத்தில் நாங்கள் சிறை. செல்வத்தோடு முறையும் இட்டபணி செய்வோர் செல்வத்தோடு முறையும் பதிகள் உம்பல் உலகங்கள், சொற்கலோக போகங்கள் இருக்கின்றன. அது இந்த அறவழிப்படி நடப்பவர்களுக்கு இன்பம் அனுபவிக்கின்ற தானங்கள். யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இயவதாகும். பிறப்புக்கு எல்லா பிறப்புகளுக்கும் இறைவனுடைய கட்டளைப்படிதான் இன்ப துன்பங்கள் வருகின்றது. அவருடைய கர்மவினைப்படியும் இறைவனுடைய கட்டளைப்படியும் வருகின்றது என்று சொல்லுகின்றார். அதற்காக இது வந்து ஒரு மன்னன் எப்படி உலகத்திலே நீதியை நிலைநாட்டுகின்றானோ சட்டங்களை வைத்து, அது மாதிரி இறைவனும் இந்த தன்னுடைய முறைகளை வைத்து, தர்மத்தை வைத்து இந்த நீதியை நிலைநாட்டுகின்றான். அவனியால் அவனி மன்னன் அருமறை செய்வாரை ஆணையின் தண்டன் செய்து அறிஞரை இட்டும் வைப்பன். அதாவது இறைவனன் செய்வது ஈசன் அவ்வழி என்று சொல்லி, அந்த அரசனன் செய்வது ஈசன் அவ்வழி என்று சொல்லுவார்கள். அப்ப என்ன அதே இந்த நீர் இந்த வழிகளில் இருக்கிறதுனால என்ன வருகிறால், அருணால் உரைத்த நூலின் வழி வராது அதன்மன் செய்யும். நாங்கள் இந்த வேதாகமங்கள் சொல்லப்பட்டபடி நடக்காமல் தர்மங்கள் வெளியீடு செய்யாமல் அதர்மங்கள் செய்தால் இருளிலான் நிறைய துன்பத்தை விட்டு இரும் பாவம் தீர்க்கும். அப்ப அறவழியிலே அறம் என்றால் என்ன? மற்ற உயிர்களுக்கு மற்றவர்களுக்கு ஹிம்சை உபத்திரவம் செய்யாம இருக்கவர். புண்ணியம் பெற உபகாரம், மற்றவைக்கு உதவி செய்கிறத பெற உபகாரம். பாவம் பெற பூட உபத்திரவம் செய்தா பாவம், அது அதர்மம். அதர்மம் செய்தால் என்ன செய்வார்? அதன்மன் செய்யின் இருளிலான் நிறைய துன்பத்திட்டு இருளுள்ள உலகத்துக்கு அனுப்புவார், நரகங்களுக்கு அனுப்புவான். இட்டு இரும் பாவம் தீர்வு. அந்த பாவ வள்ளுவரே சொல்லுவேன், அருளுள்ள நெஞ்சினார்க்கில்லை இருள் சேரும் இன்னா உலகம் உலகம். இனிமை இல்லாத துன்பம் மிகுந்த இருண்ட உலகங்களுக்கு போற தன்மை இந்த பிறவியில அருள் உள்ளவர்களுக்கு இல்லை என்று சொல்லுவார் திருக்குறள். அவர் தமிழ்ல வடிவ அழகாக திருக்குறளை சொல்லி இருக்கிறார். பொருளாம் சுவர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்ப. சொர்க்கலோகங்களுக்கு அனுப்பி உங்களுடைய புண்ணியங்களை தீர்ப்பார். பாவம் புண்ணியம் ரெண்டுமே இறைவனுக்கு அடைகிறதுக்கு வழி செய்யாது. அது பக்குவத்தை தான் தெரியும். பாவத்தை தீர்க்கிறதுக்கு நரகத்துக்கு போகணும், அல்லது இந்த உலகங்களில் துன்பம் அனுபவிக்கணும். புண்ணியத்தை தீர்க்கிறதுக்கு இந்த உலகங்களில் இன்பங்களை அனுபவிக்கணும், இல்லை சொர்க்கத்துக்கு போகணும். அப்படி புண்ணியத்தையும் பாவத்தை தீர்க்கிற வழிகளை இறைவன் ஒவ்வொரு பிறவிக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து. இந்த பாவ புண்ணியங்களுக்குரிய இந்த சொர்க்க நரக இன்ப துன்பங்கள் எல்லாம் மருந்து மாதிரி. அது சொல்லுவார்கள், சில மருந்து வந்து கசப்பா இருக்கும், சில மருந்து இனிப்பா இருக்கும், சிலது மருந்து பத்தாது ஊசி போடணும், சிலர் அது இல்லை அறத்துக்கு ஊறித்தான் தீர்க்கும். மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில வியாதி கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன். அதாவது கற்கண்டு பாலோட கொடுத்து
அதை தீர்ப்பான். அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இறைவனை நூல்களை பற்றி மருத்துவன் உரைத்த நூறின் வழிவரின் பிணிகள் வேற போதனைகள் இந்த நூல்களில் இருக்குது. அதன்படி நடந்தால் சரியா வரும். எப்படி என்றால் மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டபடி சுகாதார விதிப்படி நீங்கள் அந்த உணவை கவனமாக உண்டு, ஓய்வை கவனமாக எடுத்து, அப்பியாசத்தை கவனமாக செய்து, புகைத்தல் போன்ற பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் நோய்கள் வராது. அதான் மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா, வருத்திடும் பிணிகள் தப்பின். அப்படி இல்லாம இருந்தாலும் கூட வந்துடும். சில வேலை பார்க்கிறோம் தான் அந்த நல்ல வடிவா இருந்தது, ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போற, சாப்பாடு எல்லாம் பலி கவனமா இருந்தது, இந்த புகை தண்ணி பழக்கம் எல்லாம் இல்லை, ஆனா இருந்தா போல ஹார்ட் அட்டாக் வந்துட்டு கேட்கிறோமோ இல்லையா? அப்ப அப்படி வழி வந்தாலும் வந்துடும் வருத்திடும் பிணிகள் தப்பின். அப்படி தப்பி வந்துட்டா தப்பிய வழியின் செய்ய திருத்தினன் மருந்து, அதுக்கு மருந்து கொடுத்து வைத்தியம் தீர்ப்பான். அது மேல இறைவனும் வந்துட்டு அதுக்குரிய மருந்து கொடுத்து தீர்ப்பேன். ஆனால் தப்பிய வழியை திருத்தி செய்யாது உறும்பினி சென்றிருந்து இருப்பான். சிலருக்கு மருந்து செய்கிறதில்லை, போய் ஒரு கவுன்சிலிங், ஒரு பார்வை பார்த்தாலும் சிலவருக்கு வருத்தம் போயிடும். அருட்பார்வையில் ஒரு கவுன்சிலிங், ஒரு அட்வைஸ், ஒரு சப்போர்ட்டிவ் இது கொடுக்கவே வருத்தமாக இருக்கும். அதாவது மருந்து செய்யாது உறும்பினி சென்றிருந்து இருப்பன், உரைத்தருள் சிவனும் இங்கே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். இந்த கர்ம வினைகளை இதன்படி ஊட்டி தீர்க்கின்றான். ஆகவே இந்த போதனைகள் எங்களுடைய சமய நூல்கள்ல இருக்குது. இப்படி செய், இப்படி செய்யாது, இப்படி செய், இப்படி செய்யாது, இந்த போதனைகள் அங்க இருக்குது. அந்த நிலைகள்ல இருக்கிற நூல்களின்படி நடந்தால் அல்ல. அப்ப நூல்கள்ல போதனைகளை இருக்க வேண்டும். போதனைகள் இறைவன் தந்திருக்கிறான், அதை நாங்கள் மற்றவைக்கு சொல்ல வேண்டும். இப்ப நான் இப்படி சொல்லுவேன், சொல்லி போட்டு ஒருவர் சொல்லுவார், டாக்டரை பாருங்க அங்க ரேடியோல அப்படி இப்படி எல்லாம் சொல்லி போட்டு இப்ப என்ன செய்கிறார் அது இருக்குதோ இல்லையோ. இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. அதாவது இந்த போதனைகளை நாங்களே கடைப்பிடிக்க கஷ்டமா இருக்கீங்க, மற்றவைக்கு சொல்லலாம். என்னுடைய குருநாதரை முதல் நான் சந்தித்த போது 2004ஆம் ஆண்டு, இன்னைக்கு 2004-5ஆம் ஆண்டுகளில் சந்தித்த பொழுது அந்த கூட்டம் எங்களோட வீட்டில் நடந்த ஒரு சிறு கூட்டம். அதில் அவருடைய உரையெல்லாம் கேட்டு என்ற பிறகு அவர் சொன்னார், இதை போய் மற்றவைக்கும் சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்போ நான் கேட்டேன், நாங்களே ஒழுங்காக இதெல்லாம் கடைப்பிடிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, கடினப்பட்டு கொண்டிருக்கீங்க, இது எந்த முகத்தோடு எழும்பி மற்றவைக்கு சொல்லுறது? அவர் சொன்னார், நீ மற்றவைக்கு சொல்லுகின்ற போது நீயே உனக்கு ஒருதரன் சொல்லிக் கொள்ளுகிறாய். By telling others you are reinforcing to yourself. இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக. ஆகவே போதனைகள் தான், செயல்கள் அப்படி இருக்க வேண்டும். அந்த செயல்கள் 100% நன்மையாக வருகிறது நோக்கி அந்த போதனைகள் இருக்குது. 3 விதமான போதனைகள் இருக்குது. ஒன்று உலக ரீதியாக, லௌகிக ரீதியாக பிரச்சனை இல்லாமல் ஜீவிக்கிறதுக்கு இருக்குது இல்லையா? வீதியில ஒழுங்காக நடந்து வர வேணும், வீட்டில் ஒழுங்காக இருக்க வேணும், எல்லாம் அடுத்தவன் எல்லாம் தட்டி பறிச்சுட்டு போனா என்ன செய்யணும்? அதற்கு சில விதிகள் இருக்கு. அது உலக நீதி. மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ற வைதீக நீதி. மற்றது இறையை மையமாக கொண்டு வாழ்கின்ற இறை நீதி. இந்த 3வதுல தான் எங்களுக்கு இறைவனுடைய பேரு முக்தி கிடைக்கும். 2வது, அதாவது வைதிக நீதியில பாவ புண்ணியங்களுக்கூடாக சொர்க்க நரகங்கள் கிடைக்கும். 1வது உலக நீதி, டிராஃபிக் லோஸ் மாதிரி, டேக்ஸ் ஸ்டேஷன் மாதிரி. அது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அது சுமூகமாக இருக்கிறதுக்கு. இந்த 3 படிநிலைகளிலேயும் இந்த போதனைகள் இருக்குது. 3 படிநிலைகளும் தேவை இல்லையா? அந்த நிலைகள்ல உலக நீதியின்படியும் நடக்க வேண்டும், வைதீக நீதியின்படியும் நடக்க வேண்டும், இறை நீதியின்படி நடந்தாத்தன். அதுதான் ஞானிகள். ரமண மகர்ஷி, நாயன்மார்கள், யோகர் சுவாமிகள் போன்றவர்கள் இறை நீதியின்படி, அவர்களுக்கு இறையை நீதியின்படி நடந்தார்கள். இறைய மையமாக காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல், தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். இப்படி 3 விதமான விதங்களிலே இந்த போதனைகள் இருக்கின்றன, இந்த நூல்களில் இருக்கின்றன. வாழ்க்கையிலே கடைப்பிடித்து பார்த்தால் நல்லா இருக்கலாம். மருத்துவர்கள் நம்முடைய நடந்தால் வருத்தங்கள் வராமல் தப்பலாம், இல்லாட்டியும் மருத்துவர்கிட்ட போட மருந்து தருவார், சிலரை கதைச்சு தீர்ப்பார். அதே மாதிரி இறைவன் சொன்ன இந்த நூல்களின்படி நாங்கள் போதனைகளின்படி நடந்தால் நல்லா இருக்கலாம். தப்பித்தவரை கஷ்டகாலம் வந்தாலும் அவரிடம் போய் முறையிட்டு பாட்டு பாடி ஒரு பாவ மன்னிப்பை கேட்டு முறையிட்டால் அவர் அருள் செய்வார். நல்லதொரு கருத்து சொல்லி இருந்தீர்கள், மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
நாங்களும் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே போதனைகள் இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் செயல் வடிவமாகின்ற பொழுது நல்ல விளைவுகளை நாங்கள் காண்கின்றோம். நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கின்றது. எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல் வடிவமாகின்ற பொழுது எங்களுக்கு நல்ல விளைவு கிடைக்கின்றது. அதுபோல இந்த எண்ணங்கள் தீயவையாக இருந்தால் தீய செயல்பாடுகளாக வந்து தீய ரிசல்ட்டுகளே எங்களுக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே நாங்கள் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது நல்ல ஒரு ஒரு பிரதற்கரிய கைங்கரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி ஒருவன் இது ஒரு போதனைகளுக்கு அமையத்தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதை விட செயல்கள் ரொம்ப 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 நல்ல செயல்களாகவே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் அதை பார்த்தால் இதை ஒரு போதனைக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாமா? எங்களுடைய தலைப்பு என்னன்னு கேட்டால் நல்ல எண்ணம் நல்ல செயல்கள் சொல்லுவதற்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. செயல் எப்படி தங்க செயல் வடிவம் இல்லாமல் எப்படி அதை செய்வது? நல்ல எண்ணம் நல்ல செயல்கள் என்னன்னு கேட்டால் எண்ணம் நல்லதா எண்ண வேண்டும், உண்மைய நல்ல வேண்டும் என்று எல்லாரும் சொல்லலாம். ஆனால் இந்த மனம் அப்படி இல்லை. அது கண்ட இடத்திலையும் தாவி தாவி கண்டதையும் நினைக்குது, கண்டதையும் ஆசைப்படுது, கண்டதையும் செய்யுது மனமே. பிறகு அது மனம் கட்டளை விட்டோம், புத்தியும் உடம்பும் அதையே செய்யுது. என்ன செய்யுது? இல்லை, இதுல முற்றிலுமாக இந்த போதனைகளின் படி நல்ல செயல்களை போதனைகள் இருக்குது. அதுல ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும். போதிக்கிற வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. ரேடியோல வந்து லெக்சர் பண்ணலாம், ஆனா எப்படி அதை செய்கிறது? மனம் விடுவதில்லை. ஏனென்று கேட்டால் எங்கள் ஒவ்வொருவருடைய மனம் இருக்கிறது தானே, அந்த மனமும் எங்கட கர்மாவின் படி அதுகின்ற பிடியில தான் இருக்கு. Our psychic faculties, the mind, the intelligence and the conscious, everything already preconditioned as per our karma. அப்போதுங்கிற அதன்படி செய்திக்கு நல்லதை அறிய விடுவதில்லை, அறிந்தால் அது செய்ய விடுவதில்லை. சிலதுகளை அதமத்துக்கு வேணுமென்றே தீயதை செய்ய வைக்குது, வேணுமென்றே செய்ய வேண்டியதை செய்ய விடாம வருது, மறைக்குது. என்ன செய்கிற இந்த மனத்தை? அதுக்குத்தான் சைவத்தில் 2 உத்திகள் இருக்கின்றன. ஒரு உத்தி என்னென்று கேட்டால் பிராணாயாம, மூச்சு பயிற்சி. இந்த மூக்கை எப்படி பிடித்து அப்படி வலது மூக்கால் இடது மூக்கால் ஒரு சுவாசம் உள்ளுக்கு எடுத்து, பிறகு 2 மூக்கையும் பொத்தி மூக்கை சுவாசத்தை நிறுத்தி, பிறகு வலது மூக்கால வெளியில விட்டு, பிறகு திருப்பி வலது மூக்காலை எடுத்து, பிறகு நிறுத்தி, பிறகு வெளியில விட்டு, இது ஒரு சுற்று பிராணாயாமம். மாறி மாறி இதை செய்து கொண்டுகிற இந்த ஊசல்படுகின்ற மனம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே வருவார். இது ஒரு வழி. இதையும் இந்த பிராணாயாமத்தை ஒரு குருவிட்ட கேட்டு மந்திரத்தோட செய்தார். நான் பொதுவாக சொல்றது இந்த ஓம் நம சிவாய ஓ சிவாய நமக ஒரு 10 தரம் சொல்லி உள்ளுக்கு எடுத்து 10 தரம் சொல்லி மூச்சை நிறுத்தி 10 தரம் சொல்லி வெளியில விட்டு அப்படி செய்யலாம். நாங்கள் தீட்சி பெற்றவர்களுக்கு 11 மந்திரங்கள் இருக்குன்னு, சம்ஹிதா மந்திரங்கள். அதை சொல்லி உள்ளுக்கு எடுத்து நிறுத்தி பிறகு வெளியில விட்டு பிறகு இழுத்து பிறகு நிறுத்தி இப்படி செய்யலாம். இப்படி மூச்சு பயிற்சி செய்ய அந்த நாடு சுத்தி என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு இருக்கிற அந்த எனர்ஜி சேனல்ஸ் எல்லாம் கிளியரான இந்த மனம், ஊசல் படுகின்ற மனம் கொஞ்சம் கொஞ்சமாக படிந்து கட்டுக்குள் வரும். இது ஒரு உத்தி. அது ஒன்று. முதலாவது, இப்ப நீங்கள் என்னதான் பாட்டு படிச்சா என்ன, என்னதான் புத்தகம் படிச்சா என்ன, மனம் விடாது. மனம் அங்க பழைய வாசனைகள் எல்லாம் இருக்கும், அதன்படிதான் ஓடும். அதுக்கு இது ஒரு வழி. 2வது வழி காயத்ரி மந்திரம் என்ற மந்திரம் இருக்கிறது. அது எல்லாருக்கும் இல்லை, அது குருமுகமா சும்மா டேப்பில் கட்டுட்டு சொல்லப்படாது. ஒரு குருமுகமா தந்தால் சொல்லி சூரிய மண்டலத்துல இருக்கிற கடவுள். எல்லாரும் சுவாமியை பூஜை பண்ணி கும்பிடுறது அபிஷேகம் பண்றது எல்லாருக்கும் வேலாது. சூரியன் எல்லாருக்கும் தெரிகிற கடவுள், எல்லாருக்கும் பொதுவானவன், அவனை எல்லாரும் பண்ணாங்க. சூரிய மண்டலத்திலே பர்கன் என்று சொல்லுவார்கள். அங்கே இருக்கிற இறைவன் சிவன் தான் அங்க இந்த பர்கன். வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத்.
செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று இருக்கிறது. பாரதியார் அழகாக தமிழ்படுத்தி இருக்கிறது. அப்ப இந்த இறைவனுடைய அந்த சூரிய மனத்தில் இறைவனை நான் காயத்ரி மந்திரம் சொன்னேன். அந்த இறைவனுடைய மோட்டிவேஷன் இச்சாசக்தி என்னுடைய மோட்டிவேஷன் இச்சாசக்தியில பொருந்தி அதை செலுத்துவதற்காகவும் அவருடைய கிரியாசக்தி ஆக்ஷன் என்னுடைய கிரியாசக்தி ஆக்ஷன்ல பொருந்தி என்னுடைய ஆக்ஷன் செயல்களை செலுத்துவதாகவும் அவருடைய ஞானாசக்தி அறிவு விளக்கம் என்னுடைய ஞானாசக்தியிலே பொருந்தி அதை செலுத்துவதாகவும் அங்கே அறிவு செயலிச்ச மூன்றும் அந்த இறைவனுடைய அறிவு செயலிச்சோட பொருந்தி அதை செயல்படுத்த அது தூண்டுது. அந்த நேரம் எங்களுடைய இச்சை மோட்டிவேஷனும் எங்களுடைய செயல் ஆக்ஷன் கிரியையும் எங்களுடைய அறிவும் ஒத்திசைந்து வருகின்றன. அதுதான் ஓம் பூர்வ அதை இந்த இந்த விளக்கத்தோட செய்யணும். சும்மா மெக்கானிக்கலா சொல்லப்படும். விளக்கத்தோட சூரிய தேவனை பார்த்து அதன் நடுவில் இருக்கிற சிவபெருமான் சதாசிவனை தியானித்து அவருடைய இச்சாகிரிய ஞான சக்திகள் இந்த ஆன்மாவனுடைய இச்சாகிரிய ஞான சக்திகளோடு பொருந்தி உண்மை செயற்படுத்துவதாக நினைத்து எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று நினைத்து மந்திரத்தின் பொருள் விளங்கி உச்சரித்துக் கொண்டு வர அது வேறு. இப்ப பிராணாயாமம் ஒரு வழி, காயத்ரி மந்திர ஜபம் ஒரு வழி. இப்படி செய்து கொண்டு வர அந்த மனம் அடிப்படையில போதனையின் படி நாங்கள் விரும்புகிறபடி நாங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் நடக்கிறதுக்கு இலகுவாக வழிவகுக்கும். இதுதான் அந்த டெக்னிக் உத்தி. இல்லாவிட்டால் சும்மா எல்லாரும் போதிச்சு போட்டு போகலாம் நடக்கிறார். ஆனால் போதனைகளுக்கும் செயலுக்கும் இடைவெளி உண்டு. அதுக்காக நாங்கள் இப்படி செய்கிறோம் இல்லையே என்று போட்டு போதனையை குறைக்கப்படாது. போதனையை அப்படி உள்ளபடி நல்ல 100% பியோர் போதனையாக சொல்லிக் கொண்டு வந்தால்தான் அது எங்களுக்கு நாங்களே சொல்லுகின்றோம், மற்றவைக்கு சொல்லி செயல்களாக மாறும். அப்ப செயல்கள் எப்படி போதனையாக மாறும்? செயல்கள் போதனைகள்ல இருந்துதான் செயல்கள். கேள்வி வந்து அது வர வேணுமா இது வர வேணுமா விளக்கம் வந்து போதனைகள் செயல்களாக மாற வேண்டும். அதுதான் செயல்கள் போதனைகளாக மாறுறதில்லை, போதனைகள் தான் செயல்களாக வர வேண்டும். அது இறைவனுடைய போதனைகளாக இருக்க வேண்டும். அது எங்களுடைய வேதாகங்கள் நூல்கள்ல சமயங்கள்ல சொல்லப்பட்ட போதனைகளாக இருக்க வேண்டும். அது இந்த வாழ்க்கையில நாங்கள் நல்லபடி வாழ்வதற்கு நமக்கு அது வழிவகுக்குது. மற்றவர்களுக்கு உபத்திரவம் செய்தால் எங்களுக்கு துன்பத்தை தருகிறது, இந்த பிறவியிலேயே துன்பத்தை தருகிறது. சொல்லுவார்கள் பாவம் பழி பாதகம் மாபம். சின்ன சின்ன குற்றங்கள் செய்தா இன்னைக்கு தண்டம் போட்டு அல்லது ஒரு டிராபிக் டிக்கெட் போட்டு விட்டுடுவாங்க, வார்னிங் கொடுத்து. கொஞ்சம் பெரிய குற்றம் செய்தா உள்ள கொண்டு ஜெயில போட்டுடுவாங்க. அதே மாதிரி தான் சின்ன சின்ன குற்றங்கள் செய்தா இங்கேயே பிறந்து வளர்ந்து இந்த துன்பங்களை தீர்க்கிறது. கொஞ்சம் பெருசா செய்தா அங்க நரக தண்டனைக்கு போட்டுடும். எல்லா சமயங்களிலும் நரகம் உண்டு சொல்லுது இல்லையா? அந்த அந்த வழிப்படி நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய சமயங்கள் சொல்லுதுங்க. ஆனால் இன்று உங்களுடைய கருத்துக்களை ஒரு மேம்பாடாக பார்த்தால் இந்த இந்த போதனைகள் எல்லாம் நல்ல போதனைகள் இருக்கின்றது. அதை செயல் வடிவமாக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம். அதுக்குத்தான் உத்திகள் தெளித்தது. உத்திகள் இல்லையா? கர்மாவின் படிதான் எல்லாம் நடக்குது. அல்லது நீங்களே எல்லாம் செய்துட்டீங்கன்னா கடவுள் என்ன செய்யுது? நீங்களே யோசிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் நல்ல எண்ணம் ஒண்ணவன நல்லது அசைகள் நல்லது நினைக்கணும் நீங்களே சொல்லி போட்டு இருந்துடலாமே. கடவுள் எங்கடவுள் இருக்கிற கடவுளுடைய அருள் அங்கே ஒன்று இருக்கின்ற. அதுக்குத்தான் உத்திகளை சொல்லித்தரும். அப்ப பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி ஒரு உத்தி. நாங்கள் பூசையிலே தியானத்திலே செய்கிறது. காயத்ரி மந்திர ஜபம் என்னோட உத்தி. நன்றி டாக்டர். இவ்வளவு அழகாக அருமையாக இதை நீங்கள் சைவத்துக்கு ஊடாக எடுத்து விளக்கியது பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. இவ்வளவு விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. மிக நன்றி உங்களுக்கு. நாங்கள் நேருடைய கருத்துக்களையும் அவர்களுடைய சந்தேகங்களையும் நாங்கள் இப்போது எடுத்துக்கொள்ளலாம். நேர்களை இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். நாங்கள் நேர்களே, இப்பொழுது நாம் நேர்களை இணைத்துக் கொள்ள போகின்றோம். நல்ல கருத்துக்கள், அதாவது போதனைகள் எப்படி செயல்வடிவம் ஆகின்றது, செயல்வடிவங்கள் போதனை ஆகின்றது என்ற தலைப்புக்கு இணங்க நல்ல கருத்துக்களை எங்களுடைய டாக்டர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது நாம் எமது அன்பு நேரை இணைத்துக் கொள்ளுவோம். வணக்கம் செல்வம். வணக்கம் வணக்கம். நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
அவர் ஒன்றும் மிச்சம் வைக்க மாட்டார். நீங்கள் கேட்கறதுக்கு தான் லெஃப்ட் ரைட் கேட்டுடுவேன். யாகங்கள் வேதங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் கலியுகத்தில் யாகங்கள் இல்லை, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த யாகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நிபுணத்துவமும் அவ்வளவு தகுதியும் பெற்ற ஆச்சாரியார்கள் இல்லை. அதை செய்யக்கூடிய அளவுக்கு அதை தகுதியாக செய்யக்கூடிய ஆட்களும் இல்லை, செய்விக்கக்கூடிய ஆட்களும் இல்லை, அதற்குரிய திரவியங்கள் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இல்லை. ஆகவே கலியுகத்தில் யாகங்கள் கிடையாது. கலியுகத்தில் எங்களுக்கு கிடைப்பது ஹோமங்கள். ஹோமம் என்பது அக்னி குண்டம் வச்சு கல்யாண வீட்டில் செய்வோம், பரணக்கிரியில செய்வோம், வீடுகளில் புண்ணிய வாகனம் செய்ய ஒரு சின்ன ஹோம குண்டம் வச்சு ஒரு கணபதி ஹோமம், ஒரு நவக்கிரக ஹோமம், அப்படி சிறிய ஹோமங்கள் மட்டும் எங்களுக்கு உண்டு. ஆனால் யாகங்கள் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இறைவனை வழிபடுகின்ற முறை 3. ஒன்று பூசை, பூவினால் செய்வது பூசை, ஆராதனை, தோத்திரம், அர்ச்சனை எல்லாம், அர்ச்சனை பாட்டை யாகம் என்றெல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் பூசை. 2வது தியானம், 3வது ஹோமம், அக்னியில ஒரு ஆகுதி பட்டி அந்த மந்திரம் சொல்லி வழிபட. உலகில் உள்ள சமயங்கள் எல்லாமே இந்த 3ல் 1, 2, 3 இறைவனோட தொடர்பு கொள்றதுக்கு பயன்படுகின்றது. அவை எங்களுக்கு விதிக்கப்பட்டவை ஹோமங்கள். யாகங்கள் கலியுகத்தில் கிடையாது. திருமாங்கல்யம் அணிவதை பற்றி, திருமண பந்தங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த திருமாங்கல்யம் அல்லது தாலி கட்டுகிற மரபு தமிழருக்குரிய மரபாக தென்னகத்திலே தான் காணப்படுகின்றது. பழைய கல்யாணங்கள் ஒன்றிலையுமே ஆக பழைய மரபுகளில் நாங்கள் அதை காணுகிறது மிக அருமையாகத்தான் இருக்குது. பொதுவாக எங்களுக்கு தெரியும், இந்த திருமணத்தில் தாலி கட்டுறது என்பது எங்களுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எப்போ வருகிறது, அந்த பெண்கள் தாலி அணிகின்றது இருக்குத்தானே, அந்த அந்த மரபு முதல் செம்பியன் மாதேவி 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த அவனுடைய பேத்திய செம்பியன் மாதேவி ஒரு கோயிலில் இருக்கிற அம்மனுக்கு தங்க தாலி அணிவித்ததாக அந்த கல்வெட்டு கூறுகின்றது. ஆகவே அம்மனுக்கு தாலி அணிவிக்கிறது அந்த தாளில் வந்துட்டு. அதே மாதிரி எங்களுடைய 63 நாயன்மார்கள் வரலாற்றிலே குங்கிலிய கலைஞனுடைய வரலாறு ஒன்று இருக்கின்றது. அவர் குங்கிலியத்தை வேண்டி சுகந்த தூபம் போடுறதுதான் அவருடைய தொழில். செல்வம் எல்லாம் கரைந்து விட்டது, வீட்டிலேயே சாப்பிட்றது கொண்டு. அந்த மனைவி தன்னுடைய திருமாங்கலியத்தை கலட்டி அவரிடம் கொடுத்து, இதை கொண்டே வித்து கொஞ்சம் நெல் வேண்டி கொண்டு வாங்கன்னு கொடுத்தார். அவர் அதை கொண்டே வித்து போட்டு அதுக்கும் குங்கிலியம் வேண்டி கோயிலுக்கு போனாரான் தூபம் போடுவான்னு பார்க்கிறோம். அப்படி இந்த 2 விடயங்கள் வருகின்றன. அதைவிட தாலியை பற்றி பார்க்கின்ற பொழுது பொதுவாக எங்களுடைய பெரிய புராணத்தில் சம்பந்தருடைய திருமணம் வருகின்றது, சுந்தருடைய திருமணம் வருகின்றது. எங்கேயும் இந்த தாலியை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆண்டாள் கண்ணனை பற்றி பாடுகின்றாள், அங்கேயும் தாலி குறிப்பிடப்படவில்லை. சிலப்பதிகாரத்திலேயும் மங்கள அணி எழுந்தது என்று வருகிறது ஒழிய தாலி அணிந்ததை பற்றி குறிப்பிடப்படவில்லை. சீவக சிந்தாமணியிலே பெண்கள் அலங்காரம் செய்கின்ற பொழுது தாலியை அணிந்தார்கள் என்று இருக்குது. அப்போ அதோடைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அவை திருமணத்தில் தாலியை அது குறியாக அணிகின்ற மரபு பிறகுதான் வந்திருக்க வேண்டும். இது சங்கத்தமிழர் மரபிலே புலிப்பல்லை அணிவார்களாம். அந்த காலத்து வீரர்களை தாங்கள் கொண்டு வீர குடிகளுடைய பல்களை எடுத்து வைத்து அதை கோர்த்து திருமணத்தின் போது மாலையாக அணிவார்களாம். அதிலிருந்து வந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. அதற்கு முன்பாக தாலி என்பது எங்களுடைய ஐம்படை தாலி, நீங்கள் இப்போ பஞ்சாயத்து என்று சொல்றீங்களே, அப்படி ஐம்படை தாலி என்று ஆண்கள் குழந்தைகள் அணிகின்ற அணியாகவே இருந்து வந்திருக்கின்றது. இதுதான் எங்களுடைய மரபு. அது கண்ணதாசன் ஒரு காலத்திலே நாஸ்திகராக இருந்தது, ஒன்றும் எதிர்க்க தேவையில்லை. அந்த காலத்திலே அவர் கூறிய கருத்துக்களுடைய பிற்கால கருத்துக்களோடு ஒத்துப்போகும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய மரபிலே தாலி எங்கள் திருமணத்தினுடைய ஒரு ஒப்பற்ற சின்னமாக தெய்வீக பொருந்தியதாக பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே தாலினுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால், நீங்கள் வீர சைவத்தை பார்க்க வேணும். தாலி அர்த்தம் என்னென்று கேட்டால், அது உங்களோட உயிரினும் மேலாதது, உங்களோட உயிரினும் மேலான தலைவன்.
வீர சைவத்திலே கழுத்திலே ஆண் பெண் 2 பேருமே சிவலிங்கத்தை ஒரு பெண்டன் மாதிரி வச்சு அதுக்குள்ள கட்டி இருப்பார்கள். இவர்களை லிங்காயத்துக்கள் என்று சொல்லுவார்கள். தாயத்து மாதிரி லிங்கத்தை கட்டி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த சிவன் தான் தலைவன் உடையவன். அவனை எப்பொழுதும் தாலி மாதிரி அணிந்திருப்பார்கள். அவர்கள் அதை ஒவ்வொரு நாளும் அதை கையிலே எடுத்து சிவலிங்கத்தை எடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் பூஜை செய்துதான் சாப்பிடுவார்கள். கையில வச்சு சுலபமா பூஜை செய்து சாப்பிடுவார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மார்பிலே வைத்து கடைசி பூஜை நடக்கும். இங்க தாலியை பாருங்க, சட்டியா அப்படி இருக்கு. தாலி ஒரு மனைவி வச்சிருக்கிறார், கணவனுடைய உயிருக்கு நிகராக அதை வச்சிருக்கிறார். அது எப்போதும் அணிந்திருக்கிறார். அவள் கணவன் இறந்த பிற்பாடு அந்த தாலியை எடுத்து கணவன் மார்பில வைத்துத்தான் அந்த பிரேதக்கிரியை நடக்கிறது. ஆனபடினாலே உயிருக்கு நிகரான இறைவன் என்ற கருத்தில் இங்கே உயிருக்கு நிகரான தன்னுடைய கணவன் என்ற முறையில பெண் அப்படி வைத்திருப்பதாக அந்த பண்பாட்டை நாங்கள் அதன் உள்ள அர்த்தத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. அளவுதான ஒரு கேள்வி. ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது தாலி எல்லாம் பேங்க் லொக்கர்லையும் வீட்டுல சூட்கேஸ் உள்ள அர்த்தத்தை பார்க்க வெளியிலே இருக்கிற அது கேலிக்காக அல்ல. அது வந்து ஒன்று பாதுகாப்பு காரணம். ஒன்று தாலியை கொண்டு போறது பாதுகாப்பு காரணம். சில தான் அதை அணியக்கூடியதாக இருக்கு. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் ஆண் பெண் என்ற அந்த உறவு அந்த திருமண பந்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை பேணி வருவதான் அங்கே சிறப்பே தவிர தாலியை களத்துல கட்டி கொண்டிருக்கிறதோ கலட்டி பேங்க்ல வைக்கிறதோ அல்ல. அது பிரச்சனை. ஆணும் பெண்ணும் ஒருவர் மதித்து ஒருவர் கணம் பண்ணி ஒருவர் பேணி அன்புடன் காதல் இருவர் கருத்தொருமித்து வாழ்ந்து வருவதுதான் முக்கியமானது. அங்க தாலி அதுக்கு ஒரு அடையாளம். அதுக்கு சில இடங்கள்ல மோதிரம் போடிய பதிலா அப்படியே ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு அடையாளமா ஒன்றை வச்சிருக்கணுமே தவிர அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை வச்சுக்கொண்டு உள்ளதை விடப்படாது. உள்ளது என்னென்று கேட்டால் உறவில உண்மையாக இருக்க வேண்டும், உறவில உரிமையோடு இருக்க வேண்டும், உறவில அன்போடு காதலோடு இருக்க வேண்டும். அன்பும் மரணமுடைத்தாயின் பண்பும் பயனும். சரி, அது சரி. இப்ப நாங்கள் நாளாந்தம் பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படியானால் அது பேங்க் லோக்கர்ல கிடக்கு, எப்படி அதுக்கு பூஜை செய்கிறது? எப்படி நாளாந்தம் தாலிக்கு பூஜை செய்யறதில்ல, தாலிக்கு உடையவன் ரெண்டு பேரும் தான் நாளாந்தம் ஒருவர் மதித்து காதலாகி நீங்கள் ஒருவர் வெள்ள நிலைமை முகமன் சொல்லிக்கே தோத்திரம் செய்ய துவங்கி இருக்கிறார். நீங்கள் எடுத்து வெள்ளன ஒரு கப்புகளை கழுவி சுடு தண்ணி வைக்க அப்ப ஒரு வந்து ஒரு டீ போட்டு தர அப்ப ஒருத்தருக்கு ஒரு ஆராதனை தானே சமையல். நீங்கள் காலை நட்டி கொண்டு முன்னிக்கிறத சமைச்சு கொண்டு வாழ்ந்திருந்தா அது பிள்ளை விளங்குதானே. சம பங்காக வீடு துப்புரவாக்குறதுல இருந்து வீட்டை அறைகள் ஒழுங்குபடுத்துறதுல இருந்து பங்கெடுத்து காலை அரும்பி பகலெல்லாம் பூதாகி மாலை மலரும் இந்நோய் என்று காதலை பற்றி பாடி இருக்கிறார். அப்ப சும்மா வெள்ளட எலும்பிக்கே அந்த நினைப்போடு எழும்பவன் அதுக்கு அதை எழும்பி அந்த காதலும் கனிவும் அன்பும் அக்கறையும் இருக்கவன் விளங்குதான். பெண்ணண்டா போல வேலை செய்கிற மிஷின் என்றோ பொம்பளை எண்டா போல செய்யணும் இதை கேட்க கூடாது. ஏன்னா பெண்கள் இன்றைக்கு ஆன போல வேலையை போய் நின்றானே, அவை முளைச்சு கொண்டு வருகின்னு தானே. அப்ப நீங்கள் ரெண்டு எதிர்பார்க்கலாம், பெண்கள் தான் வந்து வீட்டு வேலையை செய்யணும் பிள்ளையும் பார்க்கணும் என்று. நீங்களும் கொஞ்சம் முதுகு வளைஞ்சு செய்ய வேணும். அப்ப அறநிலப்பட்டதே வாழ்க்கை. அதேதான் அதுதான் அங்க முக்கியம். சரி, நன்றி டாக்டர், நன்றி நன்றி. அழகாக சொல்லியிருந்தீர்கள். செல்வம், உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி நன்றி. உண்மை என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். ரன்னிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரோக்ராம் நம்ம இலங்கையிலே எங்களுடைய IMHO ஸ்தாபனத்தின் ஊடாக கனடிய அரசாங்கத்தின் உதவியோட ஆண் பெண் சமத்துவத்தன்மை மதிக்கின்ற தன்மையை இந்த குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் போதிக்கின்ற ஒரு செயற்திட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப முந்தின மாதிரி இருந்து கொண்டு நீ பொம்பளை தானே, நீ அடிப்படையில் இருக்கோடும், நீ அதை சமைக்கோடும், அந்த அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கப்படாது. அந்த சமத்துவமான தன்மையை பேண வேண்டும், வீட்டிலேயும் இல்லத்திலேயும் பேண வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். நன்றி நன்றி. சரி, அடுத்த அன்பு நேரை பார்க்கலாம். வினாக்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம். பெருமளவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ரொம்ப நேரில் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுப்போம். சரி, அடுத்த அன்பு நேயர் தில்லை யசோதா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? சிவா சிவா. உண்மை. ம் ம் உண்மை உண்மை. உண்மை. ம் ம் நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கும் வணக்கத்துக்கும் தொடர்ந்தேச்சியான உங்களுடைய உங்கள் தம்பதியத்தில் தம்பதியுடைய ஆதரவிற்கும் நன்றி. நன்றி, வணக்கம் தில்லை யசோதா. அடுத்த அன்பு நேயர் வணக்கம் ஆண்டன். வணக்கம் வணக்கம் ஆண்டன், மதிய வணக்கம், சொல்லுங்கள். ஓ, ஓம் ஓம் சொல்லுங்கள். ம் உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி என்ன? போதனைகள் செயல்களாக மாற வேண்டுமா? இந்த தலைப்புக்குள்ள உங்களுடைய கேள்வி என்ன?
சரி, நன்றி 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 ஆண்டன். நன்றி 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 ஆண்டன். அடுத்த அன்பு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் யார் பேசுறீங்களம்மா? சந்திர. சந்திரா. சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். ம். ம் ம் சிவ சிவ. ம் ம் சிவ சிவ. நன்றி நன்றி சந்திரா தவசீலன். ம் 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 நன்றி 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 சந்திரா தவசீலன். சரி, அடுத்த அன்பு நேயர். வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? சொல்லுங்கள் சுமி, சொல்லுங்கள். நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ம் 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 அது அந்த மனைவி கைகேயி. அது நீங்க சொல்றது தசரதர் ராமனுடைய தகப்பனர், ஜனகர் ராமனுடைய மாமனர். நீங்க ரெண்டையும் சேர்த்து உண்டாக்கி போட்டீங்க. தகப்பனர் ஞானி என்று ஒருவரும் சொல்லவில்லை. ஜனகர் என்ற அவருடைய மாமனாரைத்தான் சொல்லுவார்கள். அவர் ஒரு ராஜ ரிஷி என்று சொல்லுவார்கள். அவர் அரசாண்டு ஆக்கு முடிக வைத்து அரசாண்டு அறிவேரோடு இன்புற்று இருந்திடும் அகப்பற்று அற்றி இருப்பர். ஓ, அகப்பற்று. நோக்கீது புரியாதோர் புறப்பட்டு அற்றாலும் அகப்பற்று அறாது. ஓ, நுழைந்திடுவர் புறப்பு. அப்ப இது ஜீவன் முத்தருடைய இயல்பு. எப்படி சில வேளை சொல்வார்கள், பாலுடன் உண்மத்தர் பைசாசர் குணம் பெருவி பாலொடு ஆடலிவை பயின்றினும் பயில்வர். இப்ப சில வேளை ஜீவன் முத்தர்கள், அதாவது இருக்கும் பொழுதே முத்தி அடைந்தவர்கள், விடுதலை ஆன்மோடுதல் அடைந்தவர்கள், அவர்கள் பைத்தியக்காரர் போல இருப்பார்கள், சின்ன பிள்ளைகள் போல இருப்பார்கள், சின்ன பிள்ளைகள் போல, மற்றது பே பிடிச்சவர் போல இருக்கிறோம். அப்படி இருக்கிறது சொல்லி இருக்கிறது. அது கொண்டு இரண்டாவதாக சொல்லி இருக்கின்றது என்னன்னு கேட்டால், அப்படி இல்லாமல் எங்களோட வெளி போலீஸ்ட இப்படி ஒரு அரசு ஆட்சியாகவோ ஒரு பெரிய கோஆபரேட் எம்டியாகவோ கூட இருக்கலாம். அப்போ ஆக்கு முடிக வைத்து அரசாண்டு அறிவியரோடு அங்கு இன்புற்று இருந்திடம் அகப்பற்று கட்டியிருக்கும். அகப்பற்று இல்லாமல் அறிவியரோடு அப்படிப்பட்ட தன்மை ஜீவன்மத்தினுடைய தன்மையாக சொல்லப்பட்டது. ஆகவே நாங்கள் வெளியில பார்த்துட்டு சொல்லலாம், வெளியில பார்த்துட்டு சொல்லலாம், கணக்கேலாம். நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுல புக்கு இருந்தும் தாகமுதல் தவித்து நீடுமல காலம் நித்தரா இருந்தும் நின்மல ஞானத்தை இல்லா நிகழ்ந்திடுவர் பிறப்பு. நீங்க நாடு நாடா சுத்தி கோயில் கோயிலா திரிந்தாலும், காடுகள்ல போய் தவம் செய்தாலும், குகைகள்ல போய் இருந்தாலும், தாகம் பசியெல்லாம் தீர்த்திருந்தாலும், சித்துக்கள் வெட்டு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் ஜீவிச்சு சித்தர் போல இருந்தாலும், சொன்னதானே சித்தர் அப்படி அவர்கள் நின் மேல ஞானத்தை இல்ல.
சித்தி வந்தாலும் கூட இந்த இறைவனடி ஞானம் வராது. நிகழ்ந்திடுவர் பிறப்பில் மலர்குழல் இடைத்தலைக்கே தலைக்கே எருவழியின் படிகடிக்கே கிடந்தும் கூடறிய வீடும் கூடியவர் குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார். பெண் பித்தர் போலவங்களுக்கு பின்னால் மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஆனா அவர் சிவபெருமானுடைய தூக்கிய திருவடிக்கு கீழே அப்படியே ஜீவன் முத்தரா வந்திருந்துடுவார். வெளியில பார்த்து இவர் அப்படி இவர் அதுதான் உண்மை. ஓஹோ, சரி, நன்றி 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 உங்களுக்கு நன்றி நன்றி சுமி. சரி, அடுத்த அன்பு நேரை பார்ப்போம். வணக்கம். வணக்கம் மிஸ் பிரியா, இனிய மதிய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? மிஸ் பிரியா வந்தாலே ஒரு கரகரப்பாத்தான் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. பாதாள லோகம் போக பூமி. பல பேர் சொல்லுவது போல பாதாள பூமி நரகம் அல்ல, அது ஒரு போக பூமி. அங்கே நிறைய இன்றைக்கு பல பேர் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திலே இருக்கிறார் இப்ப. அப்ப அவருக்கு அடுத்த பதவி அப்படி ஒன்றாக வர இருக்கின்றது. அப்ப அது சொல்லுவார்கள், அது எங்களுடைய இதன்படி போகங்கள் உள்ள உலகம், நரகம் அல்ல ஒன்று. மற்றது அவர்கள் இப்ப இங்கே இலங்கையிலே கூறப்படுகின்ற நாகர் என்பது ஒரு மனிதனுடைய அந்த இடத்தை பொறுத்து எங்களோட ஹோமோசெப்பியன்ஸ் இந்த மனிதனத்தில் ஒரு பகுதி, அது நாகர் என்று சொல்றோம் நாங்கள். இப்ப சோழர் பாண்டியர் என்ற மாதிரி நாகர் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற நாகர் என்பது வேறு உலகத்துக்குரியவர்கள். நாங்கள் 7 உலகங்களை பாதாள லோகங்களாக சொல்லுகிறோம். அதல பாதாளத்துல விழுந்துட்டாருன்னு நாங்க சொல்றது வளம். சொல்ற அதல சுதல விதல தலாதல ரசாதல மகாதல பாதாள என்று 7 உலகங்கள் இருக்கின்றன. கீழுலகங்கள் 7. இந்த 7 உலகங்கள்ல அந்த அதலம் முதலாவது, பாதாளம் கடைசி. இந்த உலகங்களிலே வேறு வகையான மக்கள், வேறு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. அதிலேதான் ஒன்று நாகர். அப்படித்தான் எங்களுடைய சைவ அது எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. இங்கேயும் போகம் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தால்
நாகலோகத்து இளவரசி ஒருவரை அர்ச்சுனன் மனம் செய்தான் என்று வரும். அதே மாதிரியாக பீமன் நாகலோகத்துக்கு போய் வந்தான் என்று மகாபாரத்தில் எல்லாம் வரும். அவங்க இப்படிப்பட்ட தன்மைகள் அங்கே காணப்படுகின்றன. நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய நாகலோகம் என்பது வந்து ஒரு போகபூமி. நரகலோகம், நாகலோகம், நாகலோகம். ஓ, நாகலோகம், நாகலோகம், பாதாளம், பாதாளம், பாதாளம். வேற நீங்கள் இல்லை இல்லை, வித்தியாசமான உலகம், வித்தியாசமான போகங்கள், வித்தியாசமான உலகம். பிரச்சனை இல்லை, நாங்கள் அங்க போ. இல்ல இல்ல, அங்கேயும் நல்ல விஷயங்கள் இருக்கிறபடினா போய் பார்க்கிறது குறைந்து இருக்கிறது. நன்றி 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 நன்றி. சரி, அடுத்த அன்பு நேயர் இணைந்திருக்கிறார், அவரையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம் சிவகுமார். வணக்கம் வணக்கம் நுணாவில் சிவகுமார், எப்படி இருக்கிறீர்கள்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரசுகம் இங்கே வந்துடுது, உங்களுக்கு நல்லா இருக்கு. நன்றி நன்றி. ம் 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 நன்றி 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 சிவகுமார். நன்றி. நாங்கள் இப்போது பின்னாக்களுக்கு போகலாம். நைன்டன் கிறிஸ்டி சொன்ன மாதிரி முதலாவதாக சொன்னேன், சென்றதவர்களே சொன்னோம். பழைய ஏற்பாட்டிலே அங்கே கோயில்கள், கற்பகிரகம், தீபமேற்றுதல், தூபம் போடுதல், முன்னால ஆச்சாரியார்கள் அபிஷேகம் செய்து அவர்களுக்கு பூஜை இருத்தல், அங்க பலியிடுதல், அங்கே போகின்ற பொழுது காலை கழுவி விட்டு போதல், சுடக்க காலங்களிலே போகாமல் இருத்தல், இப்படிப்பட்ட பல விதிகளை போட்டப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாடுகள் போகின்ற பொழுது அங்கே ஒரு கட்டளையாக நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, இவற்றை எப்பொழுதும் ஒருவன் மாற்றாமல் இருக்க கடவானாக என்ற கட்டளை கொண்டு போட்டப்பட்டது. எப்பொழுதும் ஒருவன் மாற்றக்கூடாது என்ற கட்டளை போட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த முறைப்படி நாங்க பார்த்தால் எங்கட கோயில்ல தான் நடக்குது போல எனக்கு கூடுதலாங்க. அங்க நாங்க கிறிஸ்தவ ஜூதர் கோயில்கள்ல அப்படி ஒருத்தர் தூப தீபம் போட்டு ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்து ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அந்த தூக்கி கொண்டு போய் அப்படி எல்லாம் காண கிடையாது. ஆகவே இந்த வழிபாட்டு கூறுகள் இன்றைக்கு எங்கள் சமயத்தின் கூறுகளாகத்தான் இருக்கின்றன. இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்து பலியான உடனே இவை நிறுத்தப்பட்டன. அது உண்மை, அது நடைமுறையில் இருக்கின்றது. ஆனா இயேசு கிறிஸ்து எங்கேயும் சொல்லி இருக்கிறாரோ தெரியாது, நான் இதுக்கு பிறகு நிக்காட்ட வேண்டாம் என்று அவர் சொல்லி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அவர் பவுல் வந்து அவர் மறைமுகமாகவும் இருக்கிறார். அவர் போய் திருப்பியும் அந்த தேவாலயத்துக்கு போகிறார். போய் இயேசு கிறிஸ்து மறந்த பிற்பாடு பலி கொடுத்து வழிபடுகின்றார். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஒரு முறை அங்க பலி கொடுக்கப்பட்டது, அங்கே ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இதுகள் விடயங்கள். ஆனபடினால பொதுவாக இது வழிபாட்டு முறைகள். இதுல ஒரே கடவுளைத்தான் நாங்கள் வழிபடுறோம் என்று. இப்ப நீங்கள் வேறு ஒரு கடவுளை வழிபடுறீர்கள், நாங்கள் வேறு ஒரு கடவுளை வழிபடுறோம். இங்கே சிவபெருமான் அங்க மேலே ஒரு புரிம்ப ஒரு டெரிட்டரி வச்சிருக்கிறார், யெகோவா ஒரு புரிம்ப டெரிட்டரி வச்சிருக்கிறார். எல்லாம் ஒரு கடவுள் ஒருவரே. அந்த ஒரு கடவுளை நாங்கள் வெவ்வேறு பெயரில வெவ்வேறு பகுதியிலே வணங்குகின்ற மானுடத்தியல்பு என்று நாங்கள் படிக்கிறோம். அப்படித்தான் எங்கட இயல்புக்கு ஏற்ப ஒவ்வொருவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டு சூழல், கலாச்சாரம், பண்பாட்டு அம்சங்களுக்கு அமைய அந்த ஒரே கடவுளை எங்களுக்கு கலாச்சார முறைப்படி நாங்கள் வழிபடுகிறோம். அதுதான் ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாதானுக்கு 1000 திருநாமம் பாடி நான் தெள்ளேனங்கொட்டாமோ யாதொரு தெய்வம் கொண்டு தெய்வமாகி அங்கே மாதிருவாகனார் தான் பெறுவேன்.
இங்கு நாம் இதற்கு பூசனை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வாழ்ந்தருவர் அப்படி கேட்டால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. ஆகவே இது எல்லாம் நாங்கள் ஒருவர் என்ன சொல்றது, பசி சாப்பிட வேண்டும், ஒருவர் நூடுல்ஸ் செய்து சாப்பிடுறார், ஒருவர் இடியப்பம் செய்து சாப்பிடுறார், ஒருவர் புட்டு செய்து சாப்பிடுறார், திருவாதிரை களி கண்டி சாப்பிட்டாச்சு. இப்படி நோக்கம் வந்து ஒன்று பசி தீர வேணும் என்பது இந்த உலகத்துல நன்மையா இருக்க வேணும். அதிக நன்மை சுகபார் சொன்ன மாதிரி இக பெற சுகம் என்ற இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், பசி தீர வேணும். ரெண்டாவது போஷாக்காயும் இருக்கணும், அது வந்து பரசுகம், அந்த இறைவனுடைய இதையும் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் தான் நாங்க சமயம். ஆகவே ஒவ்வொரு சமயம் ஒவ்வொன்றை சொல்லு, ஒன்று இடியப்பத்தை சொல்லுது, ஒன்று புட்டை சொல்லுது, சோறை சொல்லுது, ஒன்று நூடுல்ஸை சொல்லுது, ஒன்று பாஸ்டாவை சொல்லுது, ஒன்று பிஸ்ஸாவை சொல்லுது. பசி தீருது, போஷாக்கா இருக்குது, அதைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுல நாங்கள் நீ ஏன் அதை சாப்பிடுற, இதை சாப்பிடு, இதை விட ஏன் அப்படி செய்யற இப்படி செய்யறது என்றது இல்லை. அதாவது நன்றிது தீதிது என்றுரையாளர்கள் குன்று உரைத்தலு நாயை ஒத்தார்கள் என்று திரும்ப. ஆகவே நாங்கள் அதுல இது சரி அது பிழை என்று சொல்லுவது கிடையாது. இரண்டாவதாக அடுத்ததாக பிராணாயாமம், இந்த ஜெபம் எல்லாம் எப்படி கடவுள்கிட்ட கொண்டே சேர்க்கும். ஜெபம் செய்துதான் கிறிஸ்தவத்திலையும் கடவுள்கிட்ட போறோம், செவித்து தான் போறோம், வழிபாடு செய்துதான் போறோம். வழிபாட்டுல இப்ப நீங்க ஜெபத்துல இருக்க மனம் வந்து எங்கேயோ இருக்கலாம் இருக்குது. அப்ப அந்த மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தான் அந்த வழிகள். அதுக்குத்தான் பிராணாயாமம் சொல்லுவோம். பிராணாயாமம் செய்து கடவுள்கிட்ட நேர போறதுண்டு கூட கடவுளுடைய அருள் கட்டாயம் முக்கியமானது. அதை நாங்க சொல்லுகிறோம். அவன் அருள் இல்லாம அங்கால போகையினால் அப்படியே அவன் அருள் என்று போட்டு நீங்களும் நானும் சும்மா இருக்கலாமே. அவன் அருள் தானே. அவர்கள் அன்பா இருக்கிறார், அக்கறையா இருக்கிறார், வந்து வேற சிலுவையிலையும் போயிட்டார். அப்ப நானே கஷ்டப்படுவேன், பேசாம இருக்கலாம். இல்ல, நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேணும். இந்த நூல்கள்ல சொன்னபடி நல்லதை செய்யணும், நூல்கள் சொன்னபடி தீயதை விளக்க வேணும், இந்த போதனைகளை பார்க்க வேணும். நீங்களும் கொஞ்சம் அடியெடுத்து வைக்கத்தான் அங்கே அவரும் வருது. அப்ப நீங்கள் அடிக்கெடுத்து வைக்கிறதுக்கு உங்களோட மனசு விடுகுது இல்லை, என்னன்னு விடும், உங்களோட புத்தி கேக்குது இல்லை. கெடுகாலம் கேடு புத்தி, விநாச காலம் விபரீத புத்தி இருக்குதா இல்லையா? பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தொருவண்டார் வள்ளுவர். அது வந்து பிடிச்சிட்டு அந்த பக்கமே நகர விடாது. அதுக்குத்தான் கொஞ்சம் மூச்சப்படி என்று சொல்லுறோம். கொஞ்சம் அதுக்குத்தான் கொஞ்சம் காயத்ரி மந்திரம் அந்த மாதிரி ஜபத்தை சொல்லு சொல்லுறோம். வழிகளே தவிர இது அங்க இல்லை. அது ஒன்று. அடுத்ததாக மிஸ்ரியா சொன்னார், அதாவது போதனைகள். நல்ல கருத்து, நல்ல போதனைகள், தவறான போதனைகள். வந்து போதனைகளை யார் சொன்ன, நாங்கள் கடவுள் சொன்னதைத்தான் நாங்க போதனை எடுக்கிறோம். அதாவது ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாக கதிப்பவர் இல்லையா அருமறை. அப்ப நல்ல செயல்கள் போதனையா மாத்தணும் சொல்லிட்டீங்க. என்ன பிரச்சனைண்டா, எல்லாம் நல்லதும் ஏற்கனவே சொல்லியாச்சு அவ்வளவுதான். அது வார்த்தையை வேணும்டா கொஞ்சம் மாத்தலாம். பயரும் சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு செய்தாச்சு. இனி நீங்கள் அதுல அவிச்ச மோதகம் செய்ய போறீங்களா, பொரிச்ச மோதகம் செய்ய போறீங்களா, கொழுக்கட்டை செய்ய போறீங்களா, வேற விஷயம். வெளியில எதுவும் போடலாம். அதாவது அரிமறை ஆகமங்கள் அனைத்தும் உரைக்கையினால் என்று சொல்லும். ஆகவே வேதத்தில் கூறப்படும் அறம் எல்லாம் உள்ள கண்டு சொல்லி திருமந்திரம் சொல்லுறது. வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே, வேதத்தில் ஓதத்தகம் அறம் எல்லாம் உள என்று திருமந்திரம் சொல்லுகிறது. எல்லா அறங்களையும் சொல்லியாச்சு, எங்களுக்கு தெரியாம இருக்குது. சில வேலை தெரியாம இருக்கிறத கண்டா நல்லதை யார் சொன்னாலும் கேட்கலாம், அது வேற விஷயம். அடுத்ததாக இரண்டாவதாக போதனைகள் யாருன்னா இறை ஞானிகள் சொல்ற போதைகள். இறை ஞானிகள் வந்து இறைவாக்கு சம்பந்தம் சொல்லுவார், எனதுரை தனதுரையாக. இவர்கள் இறைவனுடைய செயல், அவருடைய செயலெல்லாம் இறைவனுடைய செயலாகும். சிவனும் இவன் செய்வதெல்லாம் இவன் செயலெல்லாம் என் செயல் என்றும், செய்வது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடும் பணியாக்கி விடுவேன். அப்ப இந்த ஜீவன் முத்தர்கள் ஞானிகளுடைய வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகளே தான், அவற்றையும் கேட்கலாம்.
அடுத்தது ஒன்று இருக்கிறது, பிள்ளை என்று சொன்னால் கடவுள் என்றே சொன்னாலும் நாங்கள் கேட்க தேவையில்லை என்று சொன்னது. உடன்கட்டுகிறது, பெண் அடிமைத்தனம், அதுகள் எல்லாம் இருக்கு, ஜாதி, அது எல்லாம் வந்து இதுகெல்லாம் போதனைகள் என்று போட்டு வச்சிருக்கிறாங்க, இடையில கலத்ததுகளும் இருக்கும். அப்ப அதுல சொல்லுவார்கள் என்று கேட்டால் ஒரு புத்தகத்தை எப்படி பார்க்கணும் எங்களை சொல்லி இருக்கு. சுருதி யுக்தி அனுபவம். ஒரு சொன்னார் என்று சொன்னால் நல்லா இருக்குண்டா இது மற்ற நூல்கள்ல எங்களோட வேதங்கள்ல இருக்கிறதோட ஒத்து போகுதோ, அது முதல் பார்க்க. இரண்டாவது, இது பகுத்தறிவுக்கு ஒத்து போகுதோ, does it make sense? மூன்றாவது, அனுபவ நடைமுறைக்கு சரி வருதோ. சுருதி யுக்தி அனுபவம் மூன்றும் பார்த்து தான் இந்த புத்தகம் என்றாலும் காலத்துக்கு ஒவ்வாது விலத்தி வைக்கணும் சொல்லியாச்சு. தொன்மையவாம் எதுவையின் நன்றாக இன்று தோன்றிய நூல் அதுகவையின் தீதாக என்று சிவபிரகாசத்தில் சொல்லியாச்சு. எங்களுக்கு வழி விட்டாச்சு. பல செண்டா போல எல்லாத்தையும் விருக்கி பிடிக்கணும் இல்லை, புது செண்டா போல எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும் இல்லை. நக்கீரருக்கு வந்து சொன்ன நெட்டிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சொன்ன ஒரு வரலாற்றை போட்டு வச்சிருக்கிறார் சிவபெருமான் புராணத்தில். ஆனபடியினாலே எது நல்லது எது கெட்டது என்று கேட்டு அதன்படி சிவகணும். தேவார பாடல்ல கூட காலத்துக்கு ஒவ்வாதவனவற்றை விட்டு ஏனைவத்தை விட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த அறையை போய் திறந்து பார்த்து அழிந்ததுக்கு. ஆனபடியினாலே எங்களுடைய கருத்துக்களின்படி நாங்கள் இந்த வேத ஆகமங்கள்ல சொல்லப்பட்டதுகளை எங்களுடைய சுருதி யுக்தி அனுபவம் பிராக்டிக்கலாக இது கொண்டு பார்க்க வேணும், இதென்று பார்க்கணும். புத்தகத்தை மட்டும் தூக்கி கொண்டு தெரியப்படாது. விரதமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். புத்தகத்தில் இருக்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்ப பைபிள்ல வரும் பரிசெயர்கள் கேட்பாரு, நீர் என்னண்டு ஓய்வு நாள் என்று சொல்லி இருக்கு, சனிக்கிழமை எப்படி குணமாக்குனீர் என்று கேட்கணும். அது அப்படி செய்யலாம். அவருக்கு ஆட்டுக்குட்டி கிணத்துக்கு விழுந்துட்டா ஓய்வு நாள்ல பார்த்து தூக்கி விடத்தானே பார்ப்பேன். அப்படி புத்தகத்தை பனிவல் சமுதாயம் என்று சொல்றது, புத்தகத்தை மட்டும் தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறது. வேத புத்தகத்துல இப்படி இருக்கு, குரான்ல இப்படி இருக்கு, பகவத்கீதையில இப்படி இருக்கு, மனுஸ்மிருதியில இப்படி இருக்கு, இப்படி செய்யாது அப்படி செய்ய என்று சொல்றது. பகுத்தறிவை பாவிக்க வேணும், அனுபவத்துல சரி வருது கொண்டு பார்க்கணும். இன்னொருவருக்கு துன்பக்க பொறுத்துதா அதை கவனிக்க வேணும். ஆகவே இந்த அருமையான கலைப்பு இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு கருத்தும் பெறுகிறது, நோயாளனுக்கு தான் மருந்து. உண்மை. அவை இன்றைக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நல்ல அருமையான கருத்துக்கள். நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஒரு கடினமான விடயமாக இருந்தது என்று யோசித்தேன். உங்களுடைய கலந்துரையாடல் உங்கள் கருத்துக்களை இதை மிகுந்த அருமையான விடயமாக ஆக்கின்றது. அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்வில் அடுத்த வாரம் சந்திப்போம். நேயர்களே, நீங்கள் இந்த டைம் FM வேர்ல்டு என்று சொல்லி யூடியூப்பிலே அடித்தால் இன்று நடந்த இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் நேரிலே பார்க்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். அப்படி இந்த டைம் FM வானொலி ஒரு உயர்வான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. அது உங்களுக்காகவே என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் ஒரு முறை அமர்த்தி விடுங்கள். நன்றி உங்களுக்கு. எங்களுடைய டாக்டர் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மிக மிக நன்றி. இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக எடுத்து சென்றதுக்கு நன்றி சொல்லுகின்றேன். வணக்கம் டாக்டர் அவர்களே.